காஸ்டியூம் சேஞ்சா? அங்கே ஒரு ஃப்ளாக் தெரியுதா? அந்த ஃப்ளாக் பின்னாடி தான் நாங்கள் போகணும். கூட்டத்தில் அவங்க குட்டியாகிறாங்கன்னு ஃப்ளாக் வச்சுட்டு போகிறாங்க. அந்த அக்வா பார்க், அதாவது வாட்டர் பார்க்கில் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். அண்ட் இங்கேருந்து நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய லைன் எதுக்கு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிள் காருக்காக தான் நின்றுட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ஊரில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு கடை வைக்கிறாங்க நடுவில். ஸோ கடைக்குள்ளே பாஸ் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. தட்ஸ் அ குட் ஐடியாங்க. ஷாப்பிங் நம்ம பண்ணிட்டு போவோம். அண்ட் அது குட்டி அழகாக இருந்தால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்னென்னா, மேலே போகிறதுக்கு எக்ஸ்கலேட்டரும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது. பட் எல்லோரும் எதுக்கு போனாங்கன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து கேபிள் கார் ஏறிட்டோம். ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ஒரு லாங் ஸ்மூத், ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு ரைடாட்டம் இருந்தது. ஸோ நாங்கள் ஏறிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் அங்கே போயிட்டு தான் ஸ்டெட்டு போடுறது, செயின் போடுறதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு அங்கே அக்வா பார்க், அதுதான் அக்வா பார்க் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எங்களுக்கு டைமே கிடைக்கல. டக்குன்னு அடுத்து கிளம்புங்கன்ட்டாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இதில் ஏறிட்டோம். இங்கேருந்து வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த சன்செட் டவுனுன்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, அது வந்து அந்த செட் ஆகிற டைமில் நாங்கள் போகும்போது ஃபுல்லாக அதோட அந்த ரேஸ் இருக்குல்ல, சன்ரைஸ் இருக்கும்ல, அந்த சன்ரைஸ் ஃபுல்லாக அந்த சிட்டி மேலேயே அடிக்குது. அது ஒரு மாதிரி கோல்டன் எஃபெக்ட் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு சன்செட் டவுனுன்னு இருக்கிறது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். பட் அதுக்கு அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பேர் வச்சு அதை ஒரு ஒரு டூரிசம் இடமா வச்சு நம்ம அது பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து சூப்பராக அது பிளான் பண்ணி அது பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலேருந்து நாங்கள் கிட்ட போகக்குள்ளாரே அந்த இடமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நாங்கள் போகும்போது அப்படியே ரிட்டன் வர இதெல்லாம் வந்து கேபிள் கார்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பதி அந்த மாதிரி சம்திங் இந்த எங்கேயோ கோயில் போகும்போது தான் இந்த மாதிரி கேபிள் காரில் ஏறியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் நான் அப்படி வந்து ஏறுறேன். அண்டு இது நமக்கு புதுசு இல்லை, பட் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்கேருந்து நான் காட்டுறேன். அதுதான் வந்து கிஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது வளைவாக இருக்கும், 2 பக்கத்துலேருந்து ஜாயின் ஆகிற மாதிரி. ஸோ 2 பக்கத்துலேருந்து வந்து லவ்வர்ஸ் வந்து கிஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்துட்டு அந்த கான்செப்ட். அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி அதை கட்டி அதுக்கு பின்னாடி இந்த சைட்லேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த சைடு வந்துட்டு சன்ரைஸ் தெரியும், அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. அது வந்து ஒரு மாதிரி இனோவேட்டிவாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் நாங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டு ஸ்டாப்பிங்க்கு வந்துட்டோம். இது ஒரு மாதிரி ரன்னிங்லேயே இறங்கணும், ரன்னிங்லேயே ஏறுறோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு வியூ பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் உண்மையான பூடா? நான் ஃபேக்கு நினச்சேன். உண்மையான பூவா? ஆமாம். ஓகே போகலாம். எவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல. நான் வந்து எதை பார்த்து சொல்கிறேன்னா, லைக் அந்த சன் ரேஸ் வந்துட்டு அழகாக அந்த பில்டிங் மேலே பட்டிருந்ததில்ல, அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் தான். கீழே போக போக தான் வந்துட்டு மெயின் பிக்சரே எங்களுக்கு கண்ணில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அது ஒரு பில்டிங் ஆக்சுவலாக. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கடைங்களை தாண்டி ஒரு விஷயம். இப்போ வந்து நாங்கள் இறங்குறோம், அந்த கேபிள் கார்லேருந்து இறங்குறோம். அங்கேருந்து நாங்கள் எக்ஸிட், அதாவது அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரணும்னா, அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர இடம் ஃபுல்லாக வந்துட்டு கடைங்களாக இருக்கும். ஸோ அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி போய் வாங்கணும் அப்படின்னு இது பண்ணி விடுறாங்க, டெம்ப்ட் பண்ணி விடுறாங்க. கை கை இது சி மியூசியம். சரக்கு பியர் ஹவுஸ். உள்ளார ஃபுல்லாக அந்த டேங்காக தெரியுது. அதுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த அக்கா வந்துட்டு ஆக்சுவலாக இன்னொரு ட்ராவல் ஏஜென்சியோடைய இவங்க போல் கைட் போல். அவங்க பின்னாடி வரவங்களுக்கு நான் எங்கள் ஆள் எப்படி ஒருத்தவங்க வந்து ஃப்ளாக் தூக்கிட்டே வந்தாங்க, அந்த மாதிரி அவங்க பாவம் கை வலிக்க இவங்க வந்து அந்த நோட் பேடை தூக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு சுற்றி வந்து கடைங்களாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ தட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே அங்கே இருக்கிற ஸ்டேஜில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்ருக்கலாம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கிஸ் பிரிட்ஜ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், நைட் ஃபுல்லாக இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்த வந்து க்ராஸ் பண்ணக்குள்ளாரையே ஃபுல்லாக சாங்கு வைப்ஸு ஒரு மாதிரி அந்த சைடு ஓரமாக நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது.
அந்த கிஸ் பிரிட்ஜுக்கு 2 பேருக்குமே ஒரே என்ட்ரி தான். பட் நான் வந்து இல்ல உங்களுக்கு வேற என்ட்ரியா இருக்கும். நீங்க அப்படி போங்கன்னு சொல்லி சுத்தி விட்டுட்டேன். அது ரியலைஸ் ஆகி மறுபடியும் அதே என்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நீங்களும் அதே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரே என்ட்ரி தான் 2 பேருக்குமே. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த இடத்துலருந்து அதுவே தானா பிரியும். அவங்க வந்து சுத்திக்கிட்டு போற மாரி வரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போற மாரி வரும். ஸோ ஓகேவா? அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 பேருக்குமே ஒவ்வொருத்தரோட ஃபோன் இருக்குல்ல. ஸோ அவங்கவங்க அந்தந்த வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி ஒரு கான்செப்ட் எடுத்தது. இது பிரேம் எடுத்த வீடியோ. எதுக்குமே வாய்ஸ் இருக்காது. அதனால தான் நான் பேக்ரவுண்டில வாய்ஸ் குடுத்துட்ருக்கிறேன் அவங்களுக்கும் சேர்த்தி. ரொம்ப கூச்ச சுபாவம்னு ஆக்டிங் விட்டுட்ருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த சன்செட் டவுன். அந்த ஒரு ஃபுல் இடமே இதுதான். ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. பிரேம் வந்து இந்த வழியா போய் இப்படி வருவான். அப்படி சுத்திட்டு இப்படி வருவேன். ஸோ இப்படி மீட் பண்ணுவோம். அந்த வளைவா இருக்குல்ல, அது ஆக்சுவலி ஒரு ஸ்டேடியம் மாதிரி. அங்க வந்து நைட் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க. அத நாங்க மிஸ் பண்ணிட்டோம் டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ அந்த மிஸ் வந்து நீங்க போறீங்க, இந்த இடத்துக்கு போறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிரேம் இத நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அவங்க சைடு இது இருந்திருக்கும். பட் ஸ்டில் நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இந்த இடத்துல அந்த வால்ஸ்ல பார்த்தீங்களா, அதில வந்து அழகா வந்து அந்த லவ் கோட்ஸ்லாம் எழுதியிருந்தது. கிஸ் ரிலேட்டட், லவ் ரிலேட்டட், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் அந்த மாரி எழுதியிருந்தது. இந்த சைடும் எழுதியிருக்கு. பட் சன்ரைஸ்னால தெரியல. பட் இந்த சைடில் அந்த ரேஸ் படுறதுனால அழகா தெரிஞ்சுது. ஸோ தட் நாங்க பார்த்து படிச்சுட்டு வந்தேன். வெவ்வேறு லாங்குவேஜஸ்லயும் இருந்தது, இங்கிலீஷ்லயும் இருந்தது. இதுதான் வந்து அந்த கிஸ் பிரிட்ஜோட அந்த 2 ஜாயினிங் ஏரியா. அங்க ஆக்சுவலா நல்லா க்ரவுடடா இருந்தது. ஏன்னா வந்து சுத்தி அடுத்தடுத்துன்னு பேரா அந்த சைடு ஒருத்தவங்க, இந்த சைடு ஒருத்தவங்க நின்னுட்டுருப்பாங்கல்ல. ஸோ வந்து பேரா நிக்கிறதுக்கு நின்னுட்டுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிக்கிறாங்க. இப்போ பிரேம் போயிட்டுருக்க இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிக்கிறாங்க. நம்ம வந்து அமௌண்ட் குடுத்துட்டா, அவங்க வந்து அங்கேருந்து போசஸ் சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து எடுப்போம். பார்த்தீங்களா? சன் செட் ஆகுது. அந்த இடத்துல ஜாயின் ஆகுற இடத்துல இவங்க வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி 2 லவ்வர்ஸ் மீட் பண்ணுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சைட் வந்துட்டேன். இவங்கள தேட ஆரம்பித்தேன். எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம் ஆள. அதனால நான் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கீழே எட்டி பார்த்தா தண்ணி அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. தண்ணியெல்லாம் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் மீ இன் பிரேமோட கேமராவில். நான் பார்த்துட்டு பேக் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க பார்த்தது நான் டக்குன்னு அவங்க வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டு நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லாவே 2 பேருமே அந்த வாட்டர் பார்க்கில் விளையாண்டதில் டேன் ஆகிருந்தோம். நல்லா ஒரு 2-3 ஷேடு குறைஞ்சிருக்கிறோம் 2 பேருமே. அந்த வீடியோலேயே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருக்கிற வீடியோக்கும் இப்போ இருக்கிற வீடியோக்கும். அவங்க என்ன கண்டுபிடிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அவங்கள வீடியோ எடுத்ததை நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ எஸ் இதுதான். நாங்கள் இதை 2 பேருமே மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் லைனில் நின்னா தான் நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும் அங்கே கிஸ் பிரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டோம். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க. இவங்கக்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோன்னா அப்படி போஸ்ட் கொடுக்க அப்படியே வந்துட்டு அங்கே கீழேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம். எல்லாம் முத்தம் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஐயையோ என்னடா நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். பட் டிஸ்க்ளைமர், எதுவுமே நடக்காது. நாங்கள் வந்துட்டு சும்மா ஹார்ட் சிம்பிள் இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து எட்ரா ஜூட்டுன்னு குடுகுடுன்னு ஓடிட்டேன். ஏன்னா எனக்கு எங்கேயாவது 2 செகண்ட் நின்று அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிஸ் கொடுக்க சொல்லிடுவாங்களோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டேன் நான். பேரே கிஸ் பிரிட்ஜ். பட் நாங்கள் கிஸ் கொடுக்கல. ஏன்னா கூச்சம். 14 வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கிருந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. அங்கே தான் போய் பார்த்தாச்சு. இப்போ அவங்க வரதுக்கு வெயிட்டிங். அவங்க அந்த சைட்லேருந்து வருவாங்க. இதுதான் சன்செட் டவுன். ஏன்னு தெரியுதா? இப்போ சன் செட் ஆகிட்டுருக்கு. சரி வியூ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது ஒரு 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 வீட்டுக்கு வந்து பவு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. கியூட். எல்லா பில்டிங்ஸும் கியூட்டாக இருக்குது. எங்கே இருக்கோம்? ஸோ நாங்கள் இப்போ வந்து கிஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டு இப்போ வந்து எடுத்து எங்கே போகிறோம்? வியட்நாம் வந்துட்டு காஃபி குடிக்கலாம் எப்படின்னு எங்கள் ஊருக்கார் சொன்னதுனால காஃபி வந்து குடிக்க போகிறாங்க. நான் ஏதாவது ஜூஸ் வாங்கி போகிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. நாங்கள் டீ தோணும். ஓச்சா எனக்கு தெரிஞ்சு ரோமன்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸில் கொஞ்சம் வீக்கு. அதனால் இதெல்லாம் அவ்வளோக்கு தெரியாது. நீங்கள் அந்த சிலைகள்லாம் எந்த ஒரு ஹிஸ்ட்ரி பீப்புள்னு கரெக்டாக சொல்லுங்கள். அங்கே அழகழகாக குட்டி குட்டியாக வந்துட்டு பொம்மை வேஷம் போட்டுட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. பீவரேஜஸ், அதாவது அந்த சரக்கு மாதிரிலாம் வந்துட்டு போட்டு நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆன் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்க்ரீன்ஸுமே பெருசு பெருசாக அழகாக இருந்தது. நான்
நான் வந்து சாக்லேட் மில்க் வாங்கிக்கிட்டேன். இங்க வந்து கோகனட் காஃபி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, அதனால நான் பிரேம்க்கு வாங்கினேன். சிரிக்கிறத I பார்த்தா பயமா don't know whether coffee tastes like this. நான் சும்மா ஒரு வாய் வச்சு பார்த்தேன், கொடூரமா இருந்தது. ஆனா இந்த இடத்துல மேல ஐஸ்கிரீம் மாதிரி இருந்ததா, ஸ்பூன் வேற கொடுத்திருந்தாங்க. சரி இது எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தேன். இது வந்து தேங்காய் திப்பி, குடி குடியா தேங்காவை கட் பண்ணி ஸ்வீட்டா இருக்கு. இது வந்து தேங்காய் எண்ணெய வந்து இது பண்ணா எப்படி இருக்கும், கட்டி ஆக்கிட்டே இருக்கும் போட்டா அப்படி இருக்கு டேஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பிரேம், சாப்பிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா பாரு இங்க இருக்கிறது எல்லாமே ஐஸ். அப்ப இது கூண்டு ஊத்துனாலும் இது நம்பிடும். பொறுமையா குடிக்கணும். இல்ல அவங்க இவ்வளவு ஐஸ் இருக்கும் போது நீ கொஞ்சமா தண்ணி ஊத்துனாலும் இவ்வளவு ஆயிடும். அப்ப லிட்டரலா நம்ம ஸ்கேம் ஆகி இருக்கும். இது பார் ஐஸ் தான். இது வந்து ஓவரால் மேப். இப்போ நாங்க வந்து பர்கர் ஆர்டர் பண்ணிருக்காங்க, மேக் பண்ணிட்டு இருக்காங்க. லைட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளார இருந்துச்சுடா இங்க காட்டு. இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னே இவங்க எங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் இப்போ வந்து இதில் ஃப்ளாஷ் ஆகி வைப்ரேட் ஆகும். எங்களோட ஆர்டர் ரெடி ஆகுறப்ப நாங்கள் எங்கே இருந்தாலும் சுற்றிட்டு இருக்கலாம், வந்து இது வைப்ரேட் ஆகணும். நைஸ். உறக்குன்னு உங்களுக்கும் சத்தம் கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுக்கிற பின்னாடி நம்ம குடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு இருந்த ஒரு சத்தம் தான் அது. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண பர்கர் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த குயிங்கின்னு சத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். 2 பேர் சிக்கன் பர்கர் வாங்கினோம். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் அந்த மாதிரி ஸ்டைல் தான் கொடுத்துருக்குறாங்க. லைக் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க, ரிமோட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஆர்டர் வந்து ரெடியான உடனே அந்த நம்பர் அந்த ரிமோட்லேருந்து கிங்கின்னு சத்தம் வரும், நம்ம போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இதுதான் நாங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்க மறந்து மிஸ் பண்ண அந்த ஒரு ஃபயர் ஒர்க் பிளேஸ். சூப்பர்பாக நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஏன்டா டிக்கெட் வாங்க மறந்தேன் அப்படின்னுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்து நம்ம தான் போய் அதுக்கு டிக்கெட் வாங்கணும் போல், அது நான் மறந்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் போயிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் சரி வெளியில் கிளம்பலாம், நமக்கு லேட் ஆகிடுச்சு நைட், அங்கே போய் 1 hour கிட்டே ட்ராவல் இருக்குது எங்களுடைய ஹோட்டலுக்கு. ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம். அப்போ தான் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருந்தது நடந்து போகிறதுக்கு. அண்ட் அங்கே நாங்கள் போயிட்டுருக்கக்குள்ளார தான் மறுபடியும் எங்களுக்கு அந்த லைட் கண்ணில் பட்டுச்சு. ஐயோ ஏண்டா மிஸ் பண்ணோன்னு திருப்பி ஃபீல் பண்ண வைக்கிறானுங்களே அப்படின்னுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கேயும் நல்லா தெரிஞ்சுது. சில வீடியோஸ் எடுத்திருக்கோம் உங்களுக்காக. நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது 9 மணிக்கு மேலே தான் இது. அந்த இது 600 rupees இருந்துச்சுல அது. பாரு கேமராவில் எப்படி விழுதுட்டு. தெரிக்க விட்றானுங்களே பட்டாசை. நிறுத்துங்கடா, கை வலிக்குது. அண்ட் எஸ், நீங்கள் வந்து அந்த பட்டாசு வெடியோட என்னுடைய புருஷரோட ஆதங்கத்தையும் கேட்டிருப்பீங்க அங்கே போக முடியலன்னுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க.
நாங்கள் எதற்கும் வந்துட்டு தளர்ந்து போக மாட்டோம். ஸோ எஸ், நாங்கள் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்ததே அவ்வளோ அழகாக இருந்தது. அதையவே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு சன்செட் டவுனுக்கு ஒரு அழகான பாய் சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து கேப் வந்துருச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு பாய் சொல்லலான்னு கேட்டேங்க. அதுக்கு அந்த லைட்டை போட்டு ஆஃப் பண்ணின்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டே 2 கம்ப்ளீட்டடுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நான் பாய் சொன்னேன். பட் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் நிறைய கண்டென்ட்ஸ் எங்களுக்கு பண்ணோம். நாங்கள் பேசிக்கலாக வந்துட்டு நாங்கள் போகிற வழியில் வந்து ரோட்டில் என்னென்னலாம் இருக்குன்னுக்கிறத பார்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹாபியாகவே இருந்தது. பட் அவங்களுக்கு இருந்ததோ இல்லையே, எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஹாபி. ஸோ அப்படி பார்த்தது தான் இந்த ட்ரெயின் வந்துட்டு போகிட்டுருக்கு. இதில் மனுஷங்க உட்காந்து போகிட்டு இருந்தாங்க. இது வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டாக இல்லை இந்த சன்செட் டவுனுக்குள்ளார வந்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெளியில் ரோட்லேருந்து தான் இது உள்ளார வந்துச்சு, மெயின் ரோட்லேருந்து. இதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அந்த மரமே வந்துட்டு ஒரு லைட் எஃபெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் இதே மாதிரி சில மரங்களில் வந்துட்டு கொடுமை பண்ணி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இருந்தது. ஒரு 1 ஹார் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஹாஃப் டேக்கு மேலே இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் ஒரு காம்போ ட்ரெஸ் தான் வந்துட்டு போட்டிருந்தோம். இதுவும் அழகாக இருந்துச்சுல்ல. இதோட வீடியோஸ் எல்லாமே என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னுக்கிற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நாங்கள் வந்து படுத்து தூங்கலான்னு பார்த்தோம். பட் கால் ரொம்ப வலிக்குது. நாளைக்கு 2 நாளைக்குமே நடக்கிற வேலை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு தெருக்கு தெரு ஃபுட் மசாஜ்னு இருக்குது. அதனால் ஒரு ஃபுட் மசாஜ் போய் பார்க்க போகிறோம். யா, டைம் பார்த்தீங்கன்னா மணி 9. சீக்கிரம் கிளம்புவோம். பாய். நாயெல்லாம் சுச்சுன்னு கூட்டத்துக்கு மாட்டேங்குது. என்ன பண்ணுறீங்க நிஷா மேடம்? கால் மசாஜ். இதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் லெக் மசாஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வீட்டில் ஒருத்தன் பண்ணி விடுவானே அடிக்கடி, அது வந்து அன்பெய்டு சர்வீஸ், அன்பெய்டு சர்வீஸ் ஃபார் லைஃப் டைம் சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸ். இது பெய்ட் சர்வீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கூட இதை காலில் போட வரான்னு நினச்சிட்டேன். இல்லை, மேங்கோ இந்த ஊர் ஃபேமஸ். சேலத்துக்கு அப்புறம் சேலத்து பொண்ணு வந்துட்டு இந்த ஊர் மாம்பழம் டேஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேலம் தான் மாம்பழத்துக்கே டேஸ்ட்டு எப்பயுமே. அதுக்கப்புறம் இங்கே தான் நான் சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படின்னு சொல்கிறேன். புளிக்குதா? நார் இல்லை, நல்லா இருக்கு, ஹைப்ரிடாக இருக்கு. ஓ, ஸ்வீட்டும் நல்லா இருக்கும். ரொம்ப மைல்டான ஸ்வீட்டு. நம்ம ஊர்லாம் நல்லா ஸ்வீட் இருக்கும், இது மைல்டான ஸ்வீட். ஓய், எப்படி இருக்க? நாய்க்குட்டி வந்துடுச்சு. எனக்கு நல்லா அழுத்துறாங்க. ஒரு மாதிரி மைல்டாக நல்லா தான் மசாஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த நாய்க்குட்டி பண்ணுற ஃபன் தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அந்த அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து பின்னாடி முதுகில் தூக்கி சுற்றிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரே கொலன்னு குலைச்சிட்டு இருந்ததுங்க. இது டோருக்கு உள்ளே இருந்தது அந்த நாய். கூட்டிகிட்டு போய் அந்த நாயை வந்து அதே மாதிரி கழுத்தில் வச்சு இப்படி வந்து சுற்றினோன்னு தான் அமைதியாக ஆச்சு அந்த நாய்க்குட்டி. அதுக்கப்புறம் குழந்தை கையில் மாட்டினா என்ன பண்ணுறது, டார்ச்சர் அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா கேட்டோன்னுக்கிறது அதுவே ஃபீல் பண்ணியிருக்கிற அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிச்சு. அதுக்கப்புறமும் அதை வந்து உள்ளுக்குள்ளார தள்ளி விட்டு கேலி பண்ணி சிரிக்க வச்சுட்டு குலைக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபுட் மசாஜ் 1/2 அன் ஹவருக்கு பண்ணியிருந்தோம். அது முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து 2 புதுசாக பார்த்தோன்னே எங்களுக்கு இது ஐஸ்கிரீமானு பார்த்ததுலேருந்து முதல் விஷயம் வந்து கார்னு. அது வந்து ஷேப்லேயே இருக்குது தொட்டு பார்த்தா. அப்புறம் இது நம்ம ஊர்லேயே இருக்குது. இது வந்து ப்ளூபெரி. ஃபஸ்ட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணி கார்ன் ஸ்மெல் வருது. இந்த குட்டியாக இருக்கணும் தோக்கிறது 3 பேர். என்ன ஃப்ளேவர்னு எழுதியிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு எடுத்துட்டு சாப்பிடணும். இல்லை, இது வேஃபர்னு நினைக்கிறேன். வேஃபரு உள்ளார எந்த ஃப்ளேவரும் இல்லை. பின்னாடி ஒரு கார் பாரு, பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். கொம்புலாம் குடிச்சு வச்சுருக்கான் காருக்கு. இங்கே ஒரு கொம்புலாம் வச்சு பயங்கரமாக இருக்கே காரு. இங்கே என்ன மேலே இந்த லேயர் இருக்குல்ல, இங்கேப்பா மேலே இந்த லேயரில் வந்துட்டு
வந்துட்டு அந்த கார்னோட ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டில் இல்லை, ஸ்மெல்லு மட்டும் ஹெவியாக இருக்குது. ஐஸ்கிரீமில் அந்த ஏதோ வெனிலா ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ப்ளூபெரி எடுக்கு. நான் எடுக்கிறேன். 10 கிலோ விட்றாங்க. அந்த ஸ்மெல் வேஃபில் மட்டும் இல்லை, வேஃபில் ஆக்சுவலாக கார்னில் செஞ்சுருக்கானுங்க போல. அந்த கார்ன் டேஸ்ட் இருக்குது வேஃபில் மட்டும். ஆனால் உள்ளே வேறு வெண்ணிலா மாதிரி தான் இருக்குது. இந்த ஊர் நிறைய வெளிநாட்டில் வந்துட்டு ரூல்ஸே வந்துட்டு வெளியில் போட்டிருக்க ஃபோட்டோவோட சைஸும் மேட்ச் ஆகணும், அந்த டிசைனு ஷேப் எல்லாமே மேட்ச் ஆகும். ப்ளூபெரி நல்ல டேஸ்ட் இருக்குது. இந்த ஒரு ஸ்லைட்டான நோட் திஸ் பாயிண்ட், கார்ன் அவள் தான் வாங்கினா, ஆனால் ப்ளூபெரி நான் வாங்கினேன். ப்ளூபெரி செலக்ட் பண்ணது நான் தான். பட் எனக்கு ப்ளூபெரி பிடிச்சிருக்குன்னு கார்ன் சொல்லுவாங்க, நான் ப்ளூபெரி சொல்லுவேன். டேஸ்ட் மட்டும் கொடுப்பேன். இந்தா ஐஸ்கிரீம் எல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டுருந்தோம். அப்போ தான் இது பார்த்தோம். 10 o'clock மேலே தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஒன்றா உட்காந்து கேம் விளையாடுறது சாப்பிட்றதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போனோம் நாளைக்கு அப்படின்னுக்கிறத பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், பை.